வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் ராசியான தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? 6ஆம் தேதி 3வது மாதம் 2026 அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். பெயர்ச்சி அடைந்த சனி இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தான அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அஷ்டம சனியில் பாதி பலங்களை கொடுக்கணும். பெருசாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாரானா இல்லை, ஆனால் சின்ன சின்ன இடைஞ்சல்களை பண்ணுவார். பூமி சம்மந்தப்பட்டதில் அம்மாவுக்கு, இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு சிக்கல்கள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கே உடல்களில் மந்தத்தன்மை, வாயு பிரச்சனை, மூட்டு வலி, முதுகு வலி, முழங்கால், பாதம், முட்டி இதிலெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி உணவுகளான எள்ளு உருண்டை, எள்ளு சாதங்கள், நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பரிகாரமாக செய்துக்கணும். ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, சனி தோஷங்களான சனி வழிபாடுகள் செய்து வர்றது இதெல்லாம் சனியுடைய தாக்கத்தை பெருமளவு குறைச்சிடும். சனி 10வது பார்வை 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல பொசிஷனான இடத்துல இருக்காரான்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் பெருமளவு இடைஞ்சல் பண்ணுற இடத்துலையும் இல்லை, மீடியமாக தான் இருக்கார். அதுவும் இந்த மே மாத இறுதியில் சனி பயிற்சியோடு சேர்ந்து குரு பகவானும் பயிற்சி அடைகிறார். 26ஆம் தேதி மே மாதம் 2026 அன்னைக்கு குரு பகவான் நிறைய யோகமான காலங்களில் பொசிஷனில் உட்கார்றார். நிறையா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உட்காந்துடுறார். அதனால் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவாரா அப்படின்னு கேட்டால் சனியை தான் பார்க்குறாரே தவிர அவர் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் 8ஆம் இடத்துல போகிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம், ஆனால் பெருசாக கெடுக்க மாட்டார். ஏன் பெருசாக கெடுக்க மாட்டார்? அவர் உச்சமடைகிறார். 12 வருடத்திற்கு ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய கடகராசிக்கு வர்றார். அதனால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். 8ஆம் இடம், கண்டம், அவமானம், பயம் இதெல்லாம் கெடுக்க மாட்டார். இதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா உச்சமடையும் போது அந்த கிரகம் சுபத்தன்மை பெற்றெடுத்து, பொதுவாகவே குரு வேற சுபத்துவார். இந்த ராசியாதிபதி 8ஆம் இடத்துல மறையும் போது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். ஆனால் வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம், குடும்ப சுபிச்சங்களை முழுமைப்படுத்திட்டார். தன்னுடைய 9வது பார்வையாக சனியை வேற பார்த்து சனியுடைய தோஷங்களையும் பெருமளவே குறைச்சிடுறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய தோஷங்களை அவர் கம்ப்ளீட்டாகவே ஒரு 6-7 மாதத்துக்கு நிப்பாட்டுறார். அப்போ எப்படி இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு, நித்திய பிரம்மச்சாரி சிரஞ்சீவி ஆஞ்சநேயர், சனிக்கிழமை தோறும் நெய் விளக்குகள், சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபங்கள், எள்ளு சாதம், எள்ளு உருண்டை, நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, கைகால் முடியாத ஊனமுற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, பேச முடியாத குழந்தைகளுக்கு உதவிகள் செய்து வர்றது, அன்னதானங்கள் செய்கிறது, ஆடை தானங்கள் செய்கிறது, அனாதை இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த இயலக்கூடிய உதவிகளை செய்கிறது, இது எல்லாம் இந்த சனி தோஷத்தை பெருமளவு குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவுக்காக கண்டிப்பாக சின்ன பரிகாரங்கள் ஏதாவது செய்து வரணும். ஜீவ சமாதி வழிபாடுகள், சித்தர்களுக்கு அல்லது சன்னியாசிகள் சித்தர்கள் கோயில் சென்று வழிபாடு செய்து, சன்னியாசிகளுக்கு காய் வெட்டி காவி துண்டு இந்த மாதிரியான அன்னதானங்களை வச்சு தானம் பண்ணும் போதும் 8ஆம் இடத்துல மறைந்த குருவுடைய பாதிப்புகள் குறைந்து நல்லது நடக்கும். உங்களுடைய தசாபுத்தி இன்னும் நல்லா இருந்ததுன்னா இந்த சனியோடைய அல்லது குருவோடைய கெடுபலங்கள் பெருசாக பாதிக்காது. ஏன்னா கோச்சார ரீதியாக சனி 4ஆம் இடத்துல பெருசாக நன்மை செய்ய மாட்டார், குரு 8ஆம் இடத்துல பெருசாக நன்மை செய்ய மாட்டார். ஆனால் பெரிய தீங்குகளையும் செய்கிற வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 8ல் இருக்கிற குரு தீங்கு செய்வார் தான், ஆனால் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட உச்சமடைந்ததனால் அந்த தீங்கு பிரச்சனைகள்ங்கிற ஸ்தானங்கள் வலிமை குறைந்து போயிடுது. அப்போ மேலே சொன்ன வழிபாடுகளை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலங்கள் நடக்குமப்பான்னு சொல்லி முடிக்கின்றேன். சுபம். நன்றி.